சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று இருக்கிறது. ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய கூட்டத்தை கூட்ட செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அடுத்தடுத்து வியூகங்களை தாவேகா தலைவர் விஜய் வகுத்து வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக கடந்த வாரம் தான் குறிப்பாக இந்த ஈரோட்டில் நடந்த தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் என்பது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதம் என்பதை சரியான முறையில் தெளிவான முறையில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் என்ற பேர் என்பது பொதுவாக தமிழகமே பேசு பொருளானது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 4 முனை போட்டியாக இந்த முறை தேர்தல் இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட திமுகவும் தன்னுடைய வசப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். அதேபோல பாஜகவும் தன் வசப்படுத்த முயற்சி நிலையில செங்கோட்டையின் தற்சமயம் தாவேகா இருப்பதால் அது மிகுந்த பலமாக தாவேகா பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதாவது அடுத்த மாதம் சேலத்தில், குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுவதற்கு அது பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரான கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் ஈரோட்டில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் வெற்றியடைந்த அதற்கான பாராட்டியும் பேசப்பட்டதாகவும், மேலும் தாவேகா விஜய் அவர்கள் இந்த மாதம், அதாவது வரக்கூடிய 27-28 ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் மற்றும் முன்னேற்றம் வெளியாகிறதையும் மலேசியா செல்ல இருப்பதாகவும், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த மாதம் ஜனவரி முதல் வாரம் அல்லது 2ஆம் வாரத்தில் சேலத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்கள் கூட்டத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் இருப்பதாகவும் ஒரு தகவல். ஏனென்றால் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினால் குறிவைக்கிறாரா ஒரு கேள்வியானது எழுந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது செங்கோட்டையன், அதாவது ஏற்கனவே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை வருவதற்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். ஆனால் செங்கோட்டையனை வெளியேற்றக்கூடிய சூழல் வந்ததால் செங்கோட்டையன் அவருக்கு எதிரான பணி செய்யக்கூடிய சூழல் உருவாகியது. அந்த அடிப்படையில் சேலத்தில் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தை பெரிதாக கூட்ட வேண்டும் எண்ணத்தில் இங்கு ஆலோசிப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜனவரி முதல் வாரம் 2வது வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. ராஜலட்சுமி, சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக முக்கிய ஆலோசனையானது நடைபெற்று இருக்கிறது. ஜனவரி முதல் வாரத்தில் சேலத்தில் தாவேகா பொதுக்கூட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய கூட்டத்தை கூட்ட செங்கோட்டையன் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அடுத்தடுத்து வியூகங்களை தாவேகா தலைவர் விஜய் வகுத்து வருவதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம். நௌஷத், தாவேகா அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. குறிப்பாக கடந்த வாரம் தான் குறிப்பாக இந்த ஈரோட்டில் நடந்த தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் என்பது ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதம் என்பதை சரியான முறையில் தெளிவான முறையில் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் என்ற பேர் என்பது பொதுவாக தமிழகமே பேசு பொருளானது பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 4 முனை போட்டியாக இந்த முறை தேர்தல் இருக்கிறது. குறிப்பாக கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் கூட திமுகவும் தன்னுடைய வசப்படுத்த முயற்சி பண்ணுகிறார்கள். அதேபோல பாஜகவும் தன் வசப்படுத்த முயற்சி நிலையில செங்கோட்டையின் தற்சமயம் தாவேகா இருப்பதால் அது மிகுந்த பலமாக தாவேகா பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அதாவது அடுத்த மாதம் சேலத்தில், குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுவதற்கு அது பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிரான கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் ஈரோட்டில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்தில் வெற்றியடைந்த அதற்கான பாராட்டியும் பேசப்பட்டதாகவும், மேலும் தாவேகா விஜய் அவர்கள் இந்த மாதம், அதாவது வரக்கூடிய 27-28 ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் மற்றும் முன்னேற்றம் வெளியாகிறதையும் மலேசியா செல்ல இருப்பதாகவும், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த மாதம் ஜனவரி முதல் வாரம் அல்லது 2ஆம் வாரத்தில் சேலத்தில் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி மக்கள் கூட்டத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் இருப்பதாகவும் ஒரு தகவல். ஏனென்றால்
கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவினால் குறிவைக்கிறாரா ஒரு கேள்வியானது எழுந்திருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது செங்கோட்டையன், அதாவது ஏற்கனவே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை கொண்டதுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் செங்கோட்டையன். ஆனால் செங்கோட்டையனை வெளியேற்றக்கூடிய சூழல் வந்ததால் செங்கோட்டையன் அவருக்கு எதிரான பணி செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது. அந்த அடிப்படையில் சேலத்தில் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு ஒரு பொதுக்கூட்டத்தை பெரிதாக கூட்ட வேண்டும் எண்ணத்தில் இங்கு ஆலோசிப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜனவரி முதல் வாரம் 2வது வாரத்தில் சேலத்தில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.